Good evening students. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 5 என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ். இதில் வந்து 2 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஒர்க்கிங் வித் விண்டோஸ், செகண்ட் யூனிட் வந்து உபுண்டு லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் லெசன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸு you learn what is operating system. So same method, first one, an operating system is a system software that enables the hardware to communicate and operate with others software. So இதில் வந்து என்ன மீனிங்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஹார்ட்வேர் வந்து மற்ற எப்படி சாஃப்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணுறதை வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், தென் கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆல்ரெடி ப்ரீவியஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அனதர் ஒன் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன ரொம்ப பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விண்டோஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, iOS இருக்குது, லினக்ஸ் இது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ இதில் மெயின் வந்து GUI இருக்குது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த GUI மெயின் பார்ட். ஸோ இதில் வந்து ஒரு சிஸ்டம் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ஒரு அட் எ டயத்தில் சைமல்டேனியஸாக நடக்கும் விண்டோஸில். ஸோ ஒரே நேரத்தில் வந்து நிறைய ஒர்க் செய்யுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த நேமுக்கு தான் பேர் மல்டி டாஸ்கிங். நெக்ஸ்ட்டு இப்போ விண்டோஸோட சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. விண்டோஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நிறைய வந்து வேர்ட் ப்ராசஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்டை இது ஆக்சஸ் ஆகும். அடுத்தது லோட் எனி நியூ ப்ரோக்ராம். ஸோ ஏதாவது ஒரு புது ப்ரோக்ராம் வந்து இதில் ஆக்சஸ் பண்ணலாம். தென் ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுறது. ஹார்ட்வேர்னால் உங்களுக்கு தெரியும், பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸு, டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், ஸோ டெலீட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ். அடுத்தது செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபியூச்சர்ஸில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட வேர்சன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். விண்டோஸ் வேர்சன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்க்க போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விண்டோஸ் வேர்சன் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 1.x. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு அதோட வேர்சன்ஸ், அதோட லோகோ, அடுத்தது இயரு, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி எழுதணும். இதில் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 1.x வந்து 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது லோகோ எல்லாம் சேமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒரே மெத்தட். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே 16 பிட் ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் விண்டோஸ் 2.x வந்து 87 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் விண்டோஸ் பட்டன்ஸ் இருக்குது. தென் கண்ட்ரோல் பேனல் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் 3.x பார்த்திங்கன்னா 256 கலர்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் 95. விண்டோஸ் 95ல் 32 பிட் ப்ராசஸர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 98. விண்டோஸ் 98ல் பார்த்திங்கன்னா டாஸ், இங்கே DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயினாக இருக்குது. அடுத்தது விண்டோஸ் NT. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிசைன்டு டு ஆக்ட் அஸ் சர்வர்ஸ் இன் நெட்ஒர்க்ஸ் மூலியம் கனெக்ட் பண்ணுற இந்த விண்டோஸ் NT இருக்குது. அடுத்தது விண்டோஸ் மீ. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டயக்னோசிஸ் வந்து இந்த விண்டோஸ் மீல இருக்குது. அடுத்தது விண்டோஸ் 2000ஸில் பார்த்திங்கன்னா இதில் என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் டெஸ்க்டாப், லேப்டாப் சிஸ்டம்ஸு மெயினாக இந்த விண்டோஸ் 98ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது விண்டோஸ் XP பார்த்திங்கன்னா இதில் 64 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மெயின் பாயிண்ட்டு. அடுத்தது விண்டோஸ் விஸ்டாங்கிற பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் அப்டேட்டட் வெர்ஷன். அடுத்தது விண்டோஸ் 7
விண்டோஸ் 7ல் பூட்டிங் ப்ராசஸஸ் வந்து மெயினாக இதில் விண்டோஸ் 7ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் 8. இது வந்து ஸ்டார்ட் பட்டன் இந்த விண்டோஸ் 8ல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக ஒர்க் ஆச்சு. இதில் மெயினில் வந்து SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ஆட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் அப் நோட்டிஃபிகேஷன் குயிக் ஆக்சஸ்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ விண்டோஸ் வெர்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா எனி ஆஃப் 5 நீங்கள் வந்து அதோட லோகோ இயரு நெக்ஸ்ட்டு அது ஃபியூச்சர்ஸ் எழுதணும் 5 பாயிண்ட்ஸ். அடுத்தது உங்களுக்கு பார்க்க போகிறது விண்டோஸ் வெர்ஷன்ஸ் ஃபாலோயிங் மவுஸ் ஆக்ஷன்ஸ். மவுஸுங்கிறப்பயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம், அடுத்தது ரைட் கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு அன் ஐட்டம். ஸோ கிளிக் பண்ணுறப்ப பாயிண்டர் வரும், அதுதான் பாயிண்டர். கிளிக்குங்கிறப்ப நம்ம லெஃப்ட் கிளிக் வந்து பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் வரும். ஸோ அதில் சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நம்ம அதை மூவ் பண்ணலாம். டபுள் கிளிக்குங்கிற பண்ணுறப்ப லெஃப்ட் கிளிக்கே 2 டைம்ஸ் பண்ணுறப்ப அது டபுள் கிளிக். ஸோ இதுதான் மவுஸோட ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் டெஸ்க்டாப்னா என்னென்னா த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் த விண்டோஸ் இஸ் கால்டு விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஸ்மால் பிக்சர்ஸை தான் நம்ம அந்த ஐகான்ஸுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஐகான்ஸை வந்து நம்ம நார்மலாக ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸுன்னு இருக்கும், ஷார்ட்கட் ஐகான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸுங்கிறது மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்கிள் பின்னை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஷார்ட்கட் ஐகான்ஸுங்கிறப்ப ஐகான்ஸ்லேயே நம்ம எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைல் ஃபோல்டர்ஸை நம்ம ஷார்ட்கட்டாக வைக்கணும்னா அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட் டு டெஸ்க்டாப்பில் கொடுத்தோம்னா ஷார்ட்கட் ஐகான்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அடுத்தது டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி அல்லது பென்ட்ரைவ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி இந்த டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ் மூலம் நம்ம சேவ் பண்ணுறது இந்த டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ். அடுத்தது விண்டோ, அந்த டிஸ்க் ட்ரைவில் சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் மூலியமாக சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் விண்டோ அண்டு டாக்குமெண்ட் விண்டோ. அப்ளிகேஷன்ஸ் விண்டோ வந்து லார்ஜர் விண்டோங்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் பார் இருக்கும், அடுத்தது மெனு பார்ஸ் இருக்கும், ஃபைல் எடிட் வியூஸ். அது இந்த மெனு பார் கீழேயே டூல் பார் இருக்கும். இந்த இடத்துல தான் நடுவில் தான் நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுற ஏரியா இருக்கும். கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். அடுத்தது டாக்குமெண்ட் விண்டோங்கிறோம். டாக்குமெண்ட் விண்டோ வந்து ஸ்மாலர் டெஸ்க்டாப் பேஸ் இருக்கும். ஸோ இது அப்ளிகேஷன் விண்டோங்கிறது லார்ஜர் ஏரியா, டாக்குமெண்ட் விண்டோங்கிறது ஸ்மாலர் ஏரியா. அடுத்தது எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் பார் இருக்கும். டைட்டில் பார் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ நம்ம டைட்டில் பார் டிஸ்பிளே பண்ணலாம். அதில் மினிமைஸ், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது மெனு பார்ஸ் பார்த்திங்கன்னா மெனு பார் இஸ் அண்டர் டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறதா மெனு பார். ஸோ இதை மெனு பாரை வந்து ஒன்று ஷார்ட்கட்டாக ஆல்ட் ஆர் F10 ப்ரெஸ் பண்ணி மெனு பாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட்ஸ் வந்து இந்த வந்து கம்ப்யூட்டர்ஸில் மை கம்ப்யூட்டர்ஸ் போயிட்டு அதில் லேஅவுட்டில் போய் மெனு பாருங்கிறதும் நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தில் வந்து மெனு பார் வந்து உள்ளே வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து மை கம்ப்யூட்டர்னு போய் லேஅவுட் மெனு பார், அதில் டீட்டெயில்ஸ் ஸ்பேன் வேணுமா, நேவிகேஷன் ஸ்பேன், ஸோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணி காமிக்கலைன்னா அதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணலாம். அடுத்தது ஒர்க் ஸ்பேஸுங்கிறது தான் இந்த சென்டர் பாயிண்ட். அதில் வந்து ஸ்க்ரால் பார் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார் இருக்குது, வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் ரூரலும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கார்னர்ஸ் அண்டு பார்டர்ஸ். ஸோ கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸில் வந்து இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்டர்ஸ், ட்ராக் அண்ட் ரீசைஸ் விண்டோஸ்.
the corners and borders of window helps எதை யூஸ் பண்ணுதுன்னா drag and resize the window. நம்ம விண்டோஸை வந்து ட்ராக் பண்ணலாம், இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த கார்னர்ஸ். அடுத்து பார்க்க போகிறது டாஸ்க் பார். ஸோ டாஸ்க் பார்ங்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீன்லேயும் பாட்டம் ஆஃபில் ஹரிசாண்டல் பாரை தான் நம்ம டாஸ்க் பார்னு சொல்லணும். கீழே இருக்கும் டாஸ்க் பார்ங்கிறது. இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி டாஸ்க் பார் வந்து கீழே இருக்கும். இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிக்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் டாஸ்க் பார்ஸில் வந்து அதில் வந்து ஸ்டார்ட் பட்டனும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ஸ்டார்ட் பட்டன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், சிஸ்டம் ட்ரை இருக்கும், டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க் பார்ஸில் வந்து ரைட் சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ். அடுத்தது ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கிளிக்கில் ஸ்டார்ட்டில் போய் நம்ம அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸல்ஸ் எந்த வேணுமோ அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அனதர் மெத்தட் இன்னொன்று போனோம்னா கீழே போய் சர்ச்சில் போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு என்ன எக்ஸல் வேணும்னா அங்கே டைப் பண்ணி ஓகே கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து ரன்னில் போயிட்டு அங்கே போய் எக்ஸல்னு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்க்க போகிறது மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ ஒரு ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் எப்படி வந்து ஓப்பன் பண்ண போகுது, க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து என்னோடய நேம் வச்சு ஒரு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அதில் போய் ஃபைலில் கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அங்கே போய் நியூ ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் ரீநேம்னு கொடுத்து ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் நேமை சேவ் பண்ணலாம். ஸோ அனதர் மெத்தட் அதே ரைட் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்லேயே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா நியூன்னு காமிக்கும். நியூவில் போய் ஃபோல்டருங்கிறத க்ரியேட் பண்ணும். அப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். அந்த நியூ ஃபோல்டர்லேயே அந்த நேம் நியூ ஃபோல்டர்லேயே இருக்கும். நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணணும்னா ரீநேம் கொடுத்து உங்கள் நேமை டைப் பண்ணால் அந்த ரீநேம் வந்து க்ரியேட் ஆயிரும். அடுத்தது க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் வேர்ட்பேட். எப்படி ஒரு வேர்ட்பேடை வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அக்சசரிஸில் போய் வேர்ட்பேடை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஓப்பன் வந்தோன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அதில் போய் நம்ம ஃபைலில் சேவஸ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும் அந்த ஃபைலு. அது ஒரு மெத்தட். ஸோ அனதர் மெத்தட் வந்து ஃபைண்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். நியூ ஃபோல்டருங்கிறத உங்களுக்கு எல்லோ கலர் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னே வரும். அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பிளிங்காக இருக்கிறப்ப நம்ம ரீநேம் கொடுக்கணும். நீங்கள் ரீநேம் மாற்றினீங்கன்னா அந்த நியூ ஃபோல்டருங்கிற நேம் மாறி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 11th A அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அந்த ஃபோல்டர் நேம் ரீநேமில் வந்து 11th Aன்னு கொடுத்தா அது டிஸ்பிளே ஆகிரும். அடுத்தது ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நான் எப்படி ஒரு ஃபோல்டரை ஃபைண்டை வந்து சர்ச்சில் போய் ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பட்டனில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் போய் சர்ச்சுங்கிற ஆப்ஷன்ஸில் ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்னும் அனதர் மெத்தடில் வந்து கம்ப்யூட்டர் ஐக்கானில் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணி அதில் போய் சர்ச்சுங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீநேமிங்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தான் வருது. ஸோ இதில் போய் நியூ ஃபோல்டருங்கிறது ஸ்கிரிப்டு SCERTன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுக்கணும். இல்லைனா ஃபைல்லே போய் நியூ ஃபோல்டர்னு கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். அதை வந்து ரீநேமுங்கிறத வந்து SCRT ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறது SCRTங்கிறத ஃபோல்டர்ஸ் இருக்குது. அந்த SCRTயை வந்து வேறு நேம் நான் வந்து கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வேறு ஒரு ரீநேம் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது கட் காப்பி பேஸ்ட்டு. நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ஃபோல்டரை எப்படி நான் வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனால் கட்டுக்கு ஆப்ஷன் ஷார்ட்கட் Ctrl+X, காப்பிக்கு Ctrl+C, அடுத்தது பேஸ்ட்டு Ctrl+V. அந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் வச்சுட்டு அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஃபோல்டர் காப்பி ஆயிரும். ஸோ இப்போ வேர் யூ வாண்ட் திஸ் ஃபோல்டர் பேஸ்ட். ஸோ திஸ் சைட் யூ சூஸ் பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட்ஸ் வந்து சென்ட் டு ஆப்ஷன்ஸ். இந்த கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்,
ட்ராக் அண்டு ட்ராப்பு. ஸோ எந்த ரைட் கிளிக் பண்ணி அதே ஃபோல்டர்ஸை வந்து ட்ராக் பண்ணி இன்னொரு ஃபோல்டர் வேற ஒரு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம் ட்ராக் பண்ணி. ஸோ அதுதான் உங்களுக்கு 2 மெத்தட், காப்பி அண்ட் பேஸ்ட்டு, அடுத்தது ட்ராக் மெத்தட். ஸோ இன்னொன்று சென்ட் டு ஆப்ஷன் மெத்தட். உங்களுக்கு சென்ட் டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது பென்ட்ரைவ்லேருந்து இங்கே இருக்க சிஸ்டத்தில் இருக்க டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபோல்டர் வந்து அந்த பென்ட்ரைவ்க்கு காப்பி ஆகணும்னா அந்த ஃபோல்டர்லேருந்தே ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்கும். நீங்கள் டிவைஸ் வந்து பென்ட்ரைவ் வந்து சிஸ்டத்தில் வந்து சொருகின பிறகு உங்களுக்கு உடனே அந்த யூஎஸ்பி ட்ரைவ்ஸ் காமிக்கும். உங்களுக்கு பென்ட்ரைவில் காப்பி பண்ணுமா இல்லை சிடியில் காப்பி பண்ணுமா, என்ன டிவைஸில் காப்பி பண்ணுங்கிறப்ப சென்ட் டு அந்த டிவைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி அது காப்பி ஆயிரும். ஸோ அடுத்தது டெலீட் ஃபோல்டர்ஸ். இப்போ வந்து எப்படி வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதும் பார்த்தாச்சு, அடுத்தது காப்பி பேஸ்ட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா அந்த ஃபோல்டர் எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப ஒன்று வந்து அந்த ஃபோல்டர்கிட்ட ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபுல்லாக இருக்க ஃபோல்டர் எல்லாமே டெலீட் ஆயிரும். இங்கே டெலீட் ஆனாலும் ரீசைக்கிள் பின்ஸில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ ரீசைக்கிள் பின்ஸுங்கிறது வந்து பெர்மனண்ட் ஸ்டோரேஜ். ஸோ அப்போ இங்கே இது டெம்பரேச்சராக மட்டும்தான் உங்களுக்கு டெலீட் ஆகிருக்கு, பெர்மனண்ட்டாக ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அங்கே ரீசைக்கிள் பின்னில் போய் டெலீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகிரும். அடுத்தது ஒரு சிஸ்டத்தை எப்படி லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்ட் டு டெஸ்க்டாப். ஸோ நான் வந்து என்னோடய பென்ட்ரைவில் இருக்க ஏதாவது ஒரு மூவிஸோ சாங்ஸோ ஒரு ஃபோல்டர்ஸோ நான் எப்படி டெஸ்க்டாப்பில் சென்ட் பண்ணோம்னா சென்ட் டு டெஸ்க்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் அப்படியே காப்பி ஆகிரும். அந்த உங்களுக்கு சிஸ்டத்தை பண்ணுறது வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷட் டவுன் பண்ணுறது, சுவிட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக்கு, ரீசெட், ஸ்லீப்பு, ஹைபர்னைட். ஸோ நம்ம லாக் ஆஃப்னு மட்டும் சூஸ் பண்ணோம்னா சிஸ்டம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அதுதான் ஒவ்வொரு பாயிண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லாக் ஆஃப்ங்கிறப்ப உங்களுக்கு சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும். அடுத்தது சுவிட்ச் யூசருங்கிறப்ப வித்தவுட் க்ளோஸிங் ஓப்பன் ப்ரோக்ராம் விண்டோஸ் வந்து சுவிட்ச் யூசர்ஸ்னால் அந்த டைம் மட்டும் க்ளோஸ் ஆயிரும், ஆனால் உள்ள ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். லாக் ஆஃப்ங்கிறப்ப account and computers after closing all your open programs and Windows processes. ஸோ இது வந்து லாக் ஆஃப்ங்கிறது சிஸ்டம் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், க்ளோஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணுற மெத்தட். அடுத்தது லாக்குங்கிறது கொஞ்சம் நேரம் மட்டும் டெம்பரவரி லாக் பண்ணுறது. ரீசெட்டுங்கிறது வந்து ரீபூட்டுங்கிறது சிஸ்டம் வந்து திரும்பி மறுபடியும் ப்ராசஸஸ் எல்லாம் ரீபூட் ஆகுறதுக்கு தான் ரீஸ்டார்ட். அடுத்து ஸ்லீப்புங்கிறது கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஹைபர்னைட்டுங்கிறது ஃபவுண்ட் ஒன்லி ஆன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். ஹைபர்னைட்டில் லேப்டாப் மட்டும் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த கம்ப்யூட்டர் இன்ட்டு லோ பவர் மோட் ஆஃப்டர் சேவிங் ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம். லோ டைமில் வந்து அதோட பவர்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்ப கொடுக்குறது. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு சம்மரி மெத்தட்ஸ். ஸோ இப்போ இந்த லெசன்ஸில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்னால் என்ன, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன நம்ம பார்த்தோம், டைட்டில் பார், மெனு பார், அப்ளிகேஷன்ஸ் விண்டோ, டாக்குமெண்ட் விண்டோ, தென் ஒரு ஃபோல்டர் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண ஃபோல்டர் ஃபைலில் ரீநேம் எப்படி செட் பண்ணுறோம், அதை டெலீட் எப்படி பண்ணுறோம், தென் க்ளோசிங் த அப்ளிகேஷன்ஸ் விண்டோ. ஸோ எல்லாமே இந்த லெசன்ஸில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து 5th லெசன்ஸில் ஒரு யூனிட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூப்பா.